பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8வது வசனம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல நடக்கிற சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய 100வது வயதில் பெற்றெடுக்கப்பட்ட மகனை பலி செலுத்தும்படி தேவன் கேட்கிறார். நீ என் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறாயா, உண்மையாக இருக்கிறாயா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறாரு. டெஸ்ட் வைக்கிறதுக்காக தன் மகனோ பலி செலுத்தும்படியாக அவர் போகிற பொழுது எல்லாமே ஆயத்தப்படுத்தப்படும் போது மகன் கேட்கிற ஒரு கேள்வி, இப்போ பலி செலுத்தணும்னு சொன்னீங்களே, இப்போ ஆடு இல்லையே, என்ன செய்வது அப்படின்னு ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் இடத்துல கேட்கிறார். அதற்கு ஒரு தகப்பனுடைய பதில் தான் இது, அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதான் சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் அறிக்கையிட வேண்டியது கர்த்தர் பார்த்து கொள்வார். இதை வெளியில் பார்க்குற மக்களுக்கு பார்க்கும்போது பைத்தியக்கார மாதிரி தான் தெரியும். என்ன கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்குவார், கர்த்தர் பார்த்துக்கிடுவாருன்னா அப்புறம் எதுக்கு நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் கேட்குற ஆட்கள் இதை வச்சு வியாக்கியானம் பண்ணுறதெல்லாம் உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தையை அறிக்கை பண்ணினாலே சிலருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். அதை கர்த்தர் பார்த்துக்குவாருங்க, சூழ்நிலையோடு அதை கர்த்தர் பார்த்துக்குவாரு அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்தை கர்த்தர் பார்ப்பாரு அப்படின்லாம் கேட்குற ஆட்கள் உண்டு. ஆனால் நீங்கள் அறிக்கையிட வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார். சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். இப்போ அவர் தன் மகன்கிட்ட சொல்லி கொடுக்குற காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரே பலி செலுத்துறதுக்கு ஆடு வேணும்ப்பா, எங்கப்பா போச்சு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, அதை கர்த்தர் பார்த்துக்குவார்ப்பா, அது அவர் பிரச்சனை. எப்படி ஒரு விசுவாசத்துக்குள்ள ஒரு மனுஷன் நிற்கிறாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆனால் அவருக்கு தெரியாது, மகனை பலி செலுத்த போறோம், ஆனால் மகன்கிட்ட அந்த காரியத்தை சொல்லலை. ஆனால் அவர் சொல்லுகிற காரியத்தை பார்க்கும்போது அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் இன்றைக்கு நாம கற்றுக்கொள்ள வேண்டியது. கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற வார்த்தை உங்க வாயிலிருந்து அறிக்கை பண்ணிட்டு, நிறைய பேருக்கு இந்த வார்த்தையை சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். அது என்னத்தை கர்த்தர் பார்ப்பார்? நமக்கு வேண்டிய காரியத்தை நம்ம தானே பார்த்துக்கணும். நீங்க விட்டு கொடுத்தா கர்த்தர் பார்ப்பாரு, நீங்க விடாம நீங்களே பிடிச்சி வச்சிருந்தா நீங்க தான் பார்த்துக்கணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவரிடத்துல விட்டு கொடுத்த, ஆண்டவரே நீங்க இந்த பிரச்சனையை பார்த்துக்கோங்க, இந்த சூழ்நிலையை நீங்க பார்த்துக்கோங்க, எங்க காரியங்களை நீங்க பார்த்துக்கங்கன்னா கர்த்தர் பார்த்து கொள்வார். இல்லப்பா அவரே பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சி நம்மளே நான் என் கஷ்டத்தை நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் பார்த்துக்கணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்க பாரங்களை, உங்க கஷ்டங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் உங்களை விடுதலையாக்குறதுக்கு ஆயத்தமா இருக்காரு. ஆனா நம்ம விட்டு கொடுக்க ரெடியா இருப்போம். என் பிரச்சனை எனக்கு தான், நானே வச்சுக்கிடுவேன், யாருக்கிட்டையும் அதை ஆண்டவர்கிட்ட எல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனாலதான் நிறைய பேருடைய காரியங்கள் இன்னும் முடியாம இருக்கிறதுக்கு விஷயமே அதான். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கர்த்தர் கையில விட்டு கொடுக்கறதுல நம்ம ஆட்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏன்னா தேவ பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார்னு கர்த்தரிடத்துல விட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிறைய பேரோட மனநிலை முடிய மாட்டேங்குது. ஏன்னா அதனாலதான் நிறைய போராட்டங்கள் முடியாததுக்கு காரணமே, நான் தான் பண்ணுவேன், நான் தான் செய்வேன், நான் தான் எல்லாம் பண்ணுவேன், எல்லாமே நான் முன்னாடி நின்னீங்கன்னா கர்த்தர் அந்த இடத்துல உள்ளே வரமாட்டாருங்க. ஆண்டவரே இதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த பிரச்சனையை நீங்கள் பார்த்துக்கோங்க, இந்த சூழ்நிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கோங்க, என் பிள்ளைகளுடைய லைஃப்பை செட்டில் பண்ண வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. இல்லை எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிடுவேன், எல்லாமே நான் தான் செய்வேன், பிரச்சனை வந்தால் நான் தான் பார்ப்பேன். எல்லாத்துலேயும் நிறைய பேருக்கு இந்த ஒரு உணர்வு நிறைய தேவ பிள்ளைகளுக்கு இருக்குது. எல்லாமே நம்ம தான் பண்ணணும், எல்லாம் நம்ம தான் செய்யணும். எங்க கர்த்தர்னு ஒருத்தர் இருக்கிறாருங்க, நீங்கள் ஆராதிக்கிற தேவன், உங்களை பார்த்து கொள்ளுகிற தேவன். அவர்கிட்ட விட்டுட்டு நீங்க ஃப்ரீயா இருங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகள் அதை பண்றதே கிடையாது. எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கணும், எல்லாமே நான் தான் செய்யணும், எல்லாமே நான் தான் பார்த்து அதுல ஒரு பெருமை வேற. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இங்க அவர் தன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தர் பார்த்து கொள்வார் மகனே, நீ அதுக்காக போட்டு பாடாப்பட்டு இருக்கிற, அது ஏன் நீ கவலைப்படுற, அது கர்த்தர் பாடு, கர்த்தர் பிரச்சனை அப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனை சால்வ், அது அவர்கிட்ட போயிடும். ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நானே பார்த்துக்கிடுவேன், நானே போராடுவேன். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வைராக்கியம் விட்டு போகவே போகாது. நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நான் தாங்கிற அந்த ஒரு காரியத்தை விட்டுட்டே வெளியில வர முடியாது. அதுக்காக பிரச்சனையும் பிடிச்சி வச்சுக்கிட்டு நான் தான் பார்த்துக்கிடுவேன்னா
இது எப்படிப்பட்ட விஷயங்களா இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். தேவ பிள்ளைகள் அதை விட்டுட்டு கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் செய்வார் அப்படின்னு சொல்லி கர்த்தர்கிட்ட விட்டு கொடுக்குற ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு தேவ பிள்ளைகள் வரணும். அதை தேவன் எதிர்பார்ப்பார். அதை விட்டுட்டு எல்லாத்தையுமே நான் தான் பார்க்கணும், எல்லாமே நான் தான், என் பிள்ளைகளையும் நான் தான் பார்த்துக்கணும், எனக்கு எல்லா காரியத்தையும் நான் தான் பண்ணுவேன், நான் தான் செய்வேன்னா கர்த்தர்கிட்ட சில சூழ்நிலைகளை விடுங்க. அவர் நடத்துகிற பாதை ரொம்ப அழகா இருக்கும், ரொம்ப அருமையா இருக்கும். விட்டு கொடுக்க ரெடியா இருக்கிறீங்களா? இல்லை நான் தான் பிடிச்சிட்டு இருப்பேன் நிற்க போறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட அந்த கேள்வி தான் கேட்குறார். அப்பா கிட்ட என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்லலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்புக் கொடுங்க. தகப்பனே, உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய வார்த்தையின்படியே அன்றைக்கு ஆபிரகாம் அறிக்கையிட்டதை போல இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அறிக்கையிடுறோம்ப்பா. எங்க சூழ்நிலைகளை நீங்க பார்த்து கொள்வீங்க, எங்க குடும்பத்தை நீங்க பார்த்து கொள்வீங்க, எங்க எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லி இன்றைக்கு வேளையில நாங்கள் அறிக்கையிடுறோம். அப்படி அறிக்கையிடாத பிள்ளைகளை ஒரு விஷயாய் நீர் உடைய பக்கமாய் திருப்பி கொள்ளுவீராக. இந்த அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யும்படி உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். உங்க பிரசன்னம், உங்க பாதுகாப்பின் கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட தங்கி இருக்கட்டும். தடைகளை உடங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.